டேவிட் பார்க்கர் ரே. அவன் நவம்பர் 6, 1939 பிறக்கிறான். இவனை டாய் பாக்ஸ் கில்லர்னு சொல்கிறாங்க. காரணம், இவன் குற்றம் செய்ய அந்த இடத்த தான் பயன்படுத்தினான். அதாவது அங்கே உள்ள நடக்கிற எந்த ஒரு விஷயமும் வெளியில் கேட்காது, தெரியாது. அதை சவுண்ட் ப்ரூஃப் ரூம்னு சொல்லுவாங்க. இவன் அதை டாய் பாக்ஸ்னு குறிப்பிட்றான். அந்த இடத்த இவன் $1,00,000, அதாவது 17 - 40 லட்சம் ரூபாய் அப்போது இந்தியன் கரன்சி படி செலவு செய்து அந்த இடத்தை இவனுக்கு ஏற்றது போல வடிவமைச்சிருந்தான். ரேக்கு அவனோட மகளான கிளெண்டா ஜீன் ரே, அவளுக்கு ஜெஸ்ஸின்னு நிக் நேம் இருக்கு, மற்றும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான சிண்டி ஹாண்டியும் சில நேரங்களில் உதவி செய்வார்கள், விக்டிம்ஸை கட்டுப்படுத்துவதற்கும் மற்றும் கடத்தவும். அந்த அறையில் அவன் விக்டிம்ஸை சித்திரவதை செய்யக்கூடிய பல டிவைஸ்களை வைத்திருந்தான். அது ஓசி, ஷாக்விக்க பயன்படுத்தப்படக்கூடியது என்று பல. அவ ஒரு வருஷத்துல 4 அல்லது 5 பெண்களை கடத்துவான். ஒரு விக்டிமை சுமார் 2 - 3 மாதம் வரை வைத்து பாலியல் ரீதியாக மிக்க மோசமான கொடுமைகளையும் சித்திரவதையும் செய்வான். அவன் தனது நண்பர்கள், வைஃப் மற்றும் ஆண் நாயை அழைத்து பாலியல் ரீதியான தவறுகளை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் தனது விக்டிமை ஒரு மரப்பெட்டியில் அடைத்து வைத்து அவர்களை மறுத்து போக செய்வான். விக்டிம் இருக்கும் இடத்துடைய சீலிங்கில் ஒரு கண்ணாடி பொருத்தியிருப்பான். காரணம், விக்டிம் அங்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் மற்றும் அவர்களுடைய தற்போது நிலையையும் பார்த்து வந்து அவன் விக்டிம்ஸ்க்கு அவன் வாய்ஸில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட ரெக்கார்டை போட்டு காமிப்பான். அதில் நாங்கள் உன்னை எல்லாமே செய்த அப்புறம் உன்னை விட்டுருவோம், உனக்கு நாங்கள் அதிக அளவிலான ட்ரக்ஸ் கொடுக்கும், அது ஹிப்னாட்டிக் ட்ரக்ஸ், அது உன்னை ரொம்பவே பாதிக்கும், நீ சில நாட்களுக்கு அப்படி தான் இருப்ப, அதே நேரத்தில் நான் உன்னோட மைண்ட் கேம்ஸ் விளையாடி கொண்டிருப்பேன், நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பிரெயின் வாஷ் செய்த பிறகு உனக்கு இங்கே நடந்த எதுவுமே நினைவில் இருக்காது. 1999 மார்ச் 22 ஒரு பொண்ணு ஆடை ஏதுமில்லாத நிலையில் விலங்குகளுடனும் அடிமை டாலருடனும் பக்கத்தில் இருக்கும் ஒரு வீட்டுக்கு பதறி பயந்து உதவிக்காக ஓடுகிறாள். அப்புறம் பக்கத்து வீட்டில் இவங்களை காப்பாற்றி சேவ் பண்ணுறாங்க. பிறகு போலீஸ் அவரை வச்சு சிண்டியா விக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் அவங்க ரே மற்றும் சிந்தி ஹெண்டி 2 பேரும் சேர்ந்து அவங்கள ஆல்புக்கர்கி பார்க்கிங் லாட்டில் இருந்து அவங்களோட இடமான எலிஃபென்ட் பியூட்கே கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அங்கே அவங்கள ட்ரெய்லர் ரூமில் வச்சு செய்யக்கூடாத கொடுமைகளையும் சித்திரவதையும் ரே இவங்களுக்கு செய்தான். அப்போது அவங்க அந்த ட்ரெய்லர் ரூமில் ஒரு சேரில் உட்காந்து சாஞ்சிட்டு இருந்தாங்க, ஸ்லேவ் டாலர் மற்றும் கைகள் கொட்டப்பட்ட நிலையில். பக்கத்தில் இருக்கிற டேபிளை பார்க்குறாங்க. அதில் இவங்களோட கைகளை கட்டி வச்சிருக்கிற விலங்கோட சாவி இருந்தது. அதை எடுத்து அவங்க கை விலங்க அன்லாக் பண்ணி தப்பிக்க பார்க்குறாங்க. அதை பார்த்து சிண்டி ஹாண்டி அவங்கள தடுக்க முயல்றாங்க. ஆனால் விக்கில் பக்கத்தில் இருக்கும் ஐஸ் பிக்கை பயன்படுத்தி ஹாண்டியுடைய கழுத்தில் குத்தி ரே இல்லாத சமயத்தில் தப்பித்து வெளியே ஓடி வராங்க. அப்போது போலீஸ் அவங்கள பிடிச்சிட்றாங்க. ரே ஒத்துக்கிறா தான் புதிச்ச உடல்களை காட்டுவதாக. ஆனால் அவன் மே 28, 2002 மாரடைப்பால் தனது 62வது வயதில் உயிரிழக்கிறான். அதாவது உடல்களை புதைத்த இடத்தை சொல்வதற்கு முன்பே. அதனால் அதிகாரிகளால் அவன் செய்த கொலைகளை நிரூபிக்க முடியவில்லை. ரே 60 கொலைகள் வரை செய்திருக்கலாம் என்று சந்தேகப்படுகிறார்கள். அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சிண்டி ஹெண்டிக்கும் உடல்களை புதைத்த இடத்தை பற்றி தெரியவில்லை. ரீவன் மகள் ஜெஸ்ஸி ரே 1986 FBI அவளோட தந்தையை பற்றி தெரிவிக்க முயன்றார். ஆனால் அப்போது அவங்க குற்றச்சாட்டு தெளிவாக இல்லாதனால அப்போ போலீஸால் மறுக்கப்பட்டது. பின்பு அவளும் தனது தந்தைக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாள். பின்னர் அவர் செய்த தவறுக்காக 30 மாத சிறைக்கு பிறகு அவள் 5 ஆண்டுகள் கண்காணிப்பில் இருந்தார். அதாவது அவள் செயல்பாடுகள் அதிகாரிகளால் கவனிக்கப்பட்டிருந்தன. சிண்டி ஹெண்டி 2000 சிறையில் அடைக்கப்பட்டார். 36 ஆண்டுகள் தண்டனை பட்டார். பின்னர் 15 ஜூலை 2019 விடுவிக்கப்பட்டார்.